ஸ்ரீ குருभ्यो நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். குருரேவ கதிः குருமேவ பஜே குருணைவ சஹாஸ்மி நமோ குரவே ந குரோः பரமம் சிசுர் அஸ்மி குரோः மதிர் அஸ்தி குரௌ மம பாஹி குரோ அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுः குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நமः சூர்யாய சாந்தாய சர்வரோக நிவாரிணே ஆயுராரோக்யமைஸ்வர்யம் தேஹி தேவ ஜகத்பதே சப்தாஸ்வரதமாரூடம் பிரச்சண்டம் கஷ்யபாத்மஜம் ஸ்வேத பத்மதரம் தேவம் தம் சூர்யம் பிரணமாம்யஹம். 41வது ஸ்லோகம். மூர்த்ன்யத்ரே தாதுராகஸ்தருஷு கிசலயோ வித்ருமோகः சமுத்ரே திங்மாதங்கோத்தமாங்கேஷு அபிநவநிஹிதः சாந்திர சிந்தூர ரேணுः சீம்னிவ்யோம்னश्च हेम्नः सुरशिखरि भुवो जायते यः प्रकाशः शोणिम्ना असौ करांशोर् उषसि दिशतु वः शर्म शोभैकदेशः. मूर्ध्नि अद्रेः धातु रागः तरुषु किसलयः विद्रुम ओघः समुद्रे दिङ् मातङ्ग उत्तम अङ्गेषु अभिनव निहितः सान्द्र सिन्दूर रेणुः सीम्नि व्योम्नः च हेम्नः सुर शिखरी भुवः जायते यः प्रकाशः शोणिम्ना असौ कर अंशोः उषसि दिशतु वः शर्म शोभा ஏகதேசः. ஸோ அந்த சூரியனோட கதிர்கள் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு விதமான ஒரு கலரை அது கொடுக்கறது. அது எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி கலர்கள் கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தை சொல்றார். அப்பேற்பட்ட அந்த சூரியனுடைய கதிர்கள் வஹ சர்ம திஷத்து, உங்களுக்கு மங்களங்களை கொடுத்து அருள் செய்யட்டும் அப்படின்னு சொல்றது. ஸோ எங்கெல்லாம் என்னெல்லாம் கலர்ஸ் அது கொடுக்கறது அப்படின்னு சொன்னா, உஷசி காலங்காத்தால, கர அம்சோகோ, கரன்றது அந்த தீவிரமானன்ற அர்த்தம், வெரி ஹார்ஷ் ஹாட்டா இருக்கிற அந்த கர அம்சுக்களை உடைய கிரணங்களை உடைய சூரியனை குறிக்கிறது. கராம்ஷு அப்படின்னா சூரியன். ஸோ கராம்ஷோஹோ ஷோனிம்னா பிரகாஷக, ஷோனிம்னா அப்படின்னா அந்த ரெட் கலரா இருக்கிற அந்த பிரகாசமானது, யஹ இது சோபா ஏகதேசக, சோபாங்கிறது அழகு, அழகுக்கே ஒரே இருப்பிடமான அந்த சூரியனுடைய ஒளி கதிர்களானது அத்ரேஹே மூர்த்னி, அத்ரி மலை அதனுடைய மூர்த்னினா தலைப்பகுதி, சிரஸ் சிகரம், அங்க தாத்துராக, அதாவது தாத்துராகமா அப்படியே அந்த கைரிக்கம்னு சொல்றா இல்லையா, அந்த மலைகள்ல விழற அந்த பொடிகள், அதுக்கு ஒரு கலர் கொடுக்கறது. அதுக்கப்புறம் தருஷு கிசலையக, தரு அப்படின்னா மரங்கள், அந்த மரங்கள்ல அந்த சூரியனோட ஒளி கதிர்கள் வீசும் பொழுது அந்த ஒரு தளிர் ஒரு மாதிரி பிங்கிஷா, அந்த ரெட் கலர் கம் திஸ் ரெட், அது ரெண்டும் சேர்ந்ததுன்னா ஒரு மாதிரி ஒரு இளமையான கதிர்களாக கண்களுக்கு மாறி பிங்கிஷா தெரியும். ஸோ அந்த கலர் கொடுக்கறது. சமுத்திரே வித்ருமோக, சமுத்திரத்துல ஒரு பவழ கூட்டம் மாதிரி, வித்ருமங்கிறது பவழம், ஓகங்கிறது நிறைய கூட்டம். ஸோ அந்த சமுத்திரத்துல ஒரு பவழ கூட்டம் மாதிரி கண்ணுக்கு அந்த சூரிய ஒளி படுறது. திங் மாத்தங்க உத்தம அங்கேஷோ, திங் மாத்தங்க, திங்குனா திசைகள், மாத்தங்கன்னா கஜங்கள். ஸோ அந்த திக் கஜங்களோட உத்தம அங்கேஷோ, உத்தம அங்கம்ங்கிறது தலைப்பகுதியை குறிக்கிறது, அந்த நெற்றி பகுதி. அந்த நெற்றி பகுதியில அபிநவ நிகிதக சாந்திர சிந்தூர ரேணுகோ, அபிநவ புதிதாக அப்பொழுதுதான், நிகிதக வைக்கப்பட்ட இல்லைன்னா சார்த்தப்பட்ட, சாந்திர சிந்தூர ரேணுகோ ஒரு சாந்திர சிந்தூர ரேணுங்கிறது இந்த பொடி, அந்த ஒரு நெத்தியில ஒரு குழைச்சு தடவரா இல்லையா, ஒரு ஒரு மாதிரி ஆரஞ்சிஷா இருக்கும். ஸோ அந்த கலர்ல இருக்குது யானைகளோட, அதாவது திசை கஜங்கள், திக்கஜங்களோட நெற்றியில. அதுக்கப்புறம் சுரசிகரி புவக, சுரசிகரி மேருமலையோட சிகரம், அதுல
புவக அந்த பிரதேசத்துல வியோம்னக சீம்னிச்ச ஹேம்னக ஜாயத்தே அங்கேயும் மேலும் வியோம்னக வியோமாங்கிறது ஆகாசம். சோ அந்த ஆகாசத்தோட சீம்னி எல்லைகள் அதுலயும் ஹேம்னக ஜாயத்தே ஹேமனா தங்கம் ஒரு தங்க நிறத்துல ஒளிர்றதுதான் அந்த சூரியனோட ஒளி கதிர்கள். ஜாயத்தே அசௌ பிரகாஷக அப்பேற்பட்ட அந்த பிரகாசமானது வஹ சர்ம திசத்து உங்களுக்கு நன்மைகளை கொடுத்து அருள் செய்யட்டும் அப்படின்னு இதுல சொல்றது. ஸோ எவ்வளோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அது எந்தெந்த இடத்துல எந்தெந்த கலரை கொடுக்கறது அப்படிங்கிறது இதுல ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். செவ்விய ஒளி கிரணங்களால் திசை எங்கும் சிவந்து காணப்படுகின்றது. தனக்கு தெரிந்த சிவப்பு வண்ண பொருட்களுடன் இந்த சூரியனின் செம்மை வண்ணத்தையும் ஒப்பிட்டு பார்க்கிறார் கவி. எந்த பொருட்களும் இதற்கு ஒப்புமை ஆகவில்லை என்று தெளிந்தார். அவர் ஒப்புமையாக காட்டும் சுட்டும் பொருள்களின் வரிசையை இந்த ஸ்லோகத்தால் அறியல் ஆகும். காலை இளம் சூரியன் தனது செவ் ஒளியை எங்கும் பரப்பி உலகையே அழகுறச் செய்கின்றார். அவனது செவ் ஒளியின் ஒரு பகுதி மேலே படுவதின் காரணமாக மேருமலையில் காணப்படும் நற்செங்கற்பொடியும் மரம் செடி கொடிகளில் அரும்பும் இளம் தளிர்களும் கடலில் விளையும் பழங்களும் திசை யானைகளின் மத்தகங்களில் அர்ச்சிக்கப்பட்ட சிந்தூரமும் மேருமலையின் முகட்டில் காணப்படும் தங்கப் பாளங்களும் தமது வண்ணங்களை ஒளிமயமாக்கிக் கொள்கின்றன. அத்தகைய சூரியனின் செவ் ஒளியின் ஒரு பகுதி அனைத்து மங்களங்களையும் நல்கட்டும். இங்க சோபைக்க தேசகங்கிறத ஒளியின் ஒரு பகுதின்னு சொல்றாரு. ஆனா அழகுக்கே இருப்பிடமான அந்த சூரிய ஒளி அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். இங்கு சுட்டப்படும் நற்செங்கல் பொடி, இளம் தளிர், நற்பவழம், யானைகளின் மத்தகங்களில் தூவப்படும் சிந்தூர வண்ணப்பொடி ஆகியவை தனித்தனியே ஒவ்வொரு அழகை கொடுக்கும் செம்மை வண்ணத்தை கொண்டவை. எனினும் ஒவ்வொன்றின் காந்தியும் அதாவது ஒளியும் சூரியனின் ஒளியினால்தான் பொலிவு பெறுகின்றன. இத்தகைய செம்மை வண்ணங்களின் சமஷ்டியானதுதான் சூரியனின் அழகிய செவ்வொளி என குறிப்பிடுகின்றார் கவி. இந்த மத்தங்கம் மத்தகம் அது என்னது? அது அதான் அந்த நெத்தி, அந்த யானைக்கு பிளாட்டா அந்த நெத்தி இருக்கு இல்லையா, அதான் மத்தகம். எலிஃபென்டோடதுதான். ஆமா ஆமா, எலிஃபென்டோடது. The splendor seen in the minerals on the peaks of the mountain, in the new leaves of the trees, in corals of the oceans, in the fresh vermilion on the heads of Diggajas, and in the gold of divine mountain Meru at the skirt of the sky, is only the outcome of purple red rays of the sun. May that abode of all splendor make you happy. Murdhnyadre dhatuраगस्तर्षु किसलयो विद्रुमोघः समुद्रे दिङ्मातङ्गोत्तमाङ्गेषु अभिनवनिहितः सान्द्रसिन्दूररेणुः सीम्निव्योम्नश्च हेम्नः सुरशिखरिभुवो जायते यः प्रकाशः चोणिम्ना सौखरांशोर् उषसि दिशतु वः शर्म शोभैकदेशः. 42. अस्ताद्रीश उत्तमाङ्गे अस्तादृशोत्तमाङ्गे श्रितशशिनितमः कालकूटे निपीते याति व्यक्तिं पुरस्तात् अरुणकिसलये प्रत्युषः पारिजाते उद्यन्त्या रक्तपीताम्बरविशदतरोद्वीक्षिता तीक्ष्णभानोः लक्ष्मीर्इवास्तु स्फुटकमलपुटोपाश्रया श्रेयसे वः. अस्त अद्रि ईश उत्तम अंगे श्रित शशिनी तमः कालकूटे निपीते याति व्यक्तिं पुरस्तात् अरुण किसलये प्रत्युष पारिजाते उद्यन्ति आरक्त पीतांबर विशदतर उद्वीक्षिता तीक्ष्ण भानोः लक्ष्मीः इव अस्तु ஸ்புட கமலபுட உபாஸ்ரயா ஸ்ரேயசே வஹ. இதுல என்ன சொல்றாருன்னா, அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் ஒரு லக்ஷ்மி, ஒரு அழகு, ஒரு மங்களம். அந்த மங்களத்தை லக்ஷ்மியோட, மகாலட்சுமியோட கம்பேர் பண்றாரு. இதுல எப்படி அப்படின்னு சொன்னா, அதாவது இல்ல, சூரியனோட கிரணங்கள்லயும் லக்ஷ்மி இருக்கான்னு சொல்றாரு அவர். அது எப்படின்னு சொன்னா, அஸ்த அத்ரி ஈஷ உத்தம அங்கே. அஸ்த அத்ரி உதய பர்வதம்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அஸ்த அத்ரி அஸ்த பர்வதம்னு ஒண்ணு இருக்கு. சோ அந்த அஸ்த பர்வதத்தோட உத்தம அங்கம், அதாவது சிகரத்துல
இந்த சன் செட் ஆறப்போ என்ன ஆகும், மூன் வந்து அந்த அஸ்தமன மலையில மேல ரைஸ் ஆகும். சன் செட் ஆகும் பொழுது அஸ்த அத்ரி ஈஷ உத்தம அங்கே, அந்த அஸ்த அத்ரியோட உத்தம அங்கத்துல அதாவது சிகரத்துல ஸ்ரித சசினி, சசினிங்கிறது சந்திரன், அங்க சந்திரன் உதயமாகறான். அதே மாதிரி சிவபெருமானோட தலையில அஸ்த அத்ரி ஈஷ ஈஷ உத்தம அங்கே ஸ்ரித சசினி, சிவபெருமானோட தலையில சந்திரனை சூட்டின்னு இருக்காரு இல்லையா, சிவபெருமான் தலையில சூடி கொண்டிருக்கின்ற அந்த சந்திரன், பிறை சந்திரன். அதுக்கப்புறம் தம காலக்கூட்டே நிபீத்தே, காலக்கூட்டம் அப்படிங்கிற ஒரு விஷத்தை, கடுமையான விஷத்தை நிபீத்தே குடிச்சார். யாரு அப்படின்னா சிவபெருமான். இங்க வந்து தமக அதாவது இருள் அப்படிங்கிற காலக்கூட்டம் அப்படிங்கிற ஒரு விஷத்தினை நிபீத்தே குடித்து கொண்டு இந்த சூரிய லக்ஷ்மியானவள் வெளியில வருகின்றாள். அதுக்கப்புறம் அருண கிசலையே பிரத்யுஷக பாரிஜாத்தே வியக்திம் யாத்தி, வியக்தினா என்ன, ரொம்ப விசிபிள், ரொம்ப கிளியரா வெளியில தெரிய வருது. என்ன எப்போனா அருண கிசலையே ஒரு ரெட்டா யங்கா வெளியில வரும் பொழுது, பிரத்யுஷக பாரிஜாத்தே காலங்கார்த்தால ஒரு பாரிஜாத்த புஷ்பம் மாதிரி ரெட் அண்ட் ஒயிட் கலந்து இந்த சூரிய கதிர்கள் லக்ஷ்மி மாதிரி வெளியில வரா. அது வந்து இந்த பாரிஜாத்த புஷ்பங்களுக்கு போறது. பாரிஜாத்தம் தேவர் உலகத்துல பூக்கிற அந்த பாரிஜாத்த புஷ்பம், அங்கேயும் அது லக்ஷ்மி. ஆரக்த பீதாம்பர விஷததர உத்வீக்ஷிதா லக்ஷ்மி இவ, ஆரக்த கொஞ்சம் ரெட்னஸ் கலந்த பீதாம்பர, பீதாம்பர யாரு, விஷ்ணு, அவரோட அந்த பீத்த வஸ்திரத்துல கொஞ்சமா ரெட்னஸ் கலந்து இருக்கு. அப்பேற்பட்ட அந்த விஷததர உத்வீக்ஷிதா, அவர் வந்து கிளியரா லக்ஷ்மிய பாக்குறார், அவரோட திருமார்புல குடிக்கொண்டிருக்கிற அந்த லக்ஷ்மிய பாக்குறார். விஷததர உத்வீக்ஷிதா லக்ஷ்மி இவ, அந்த லக்ஷ்மியை போல இருக்கின்ற. இங்க எப்படி போறதுன்னா, காலங்காத்தால நம்ம அந்த ஸ்கைய பார்த்தோம்னு சொன்னா கொஞ்சமா அந்த செங்கதிர்கள் வெளியில வரும், கொஞ்சம் எல்லோயிஷ்னஸும் கண்ணுக்கு அம்படும். அப்பேற்பட்ட அந்த அம்பரம், அந்த ஆகாசம், அம்பரம்ங்கிறது வஸ்திரத்தையும் குறிக்கிறது ஆகாசத்தையும் குறிக்கிறது. அப்பேற்பட்ட அந்த ஆகாசத்துல விஷததர உத்வீக்ஷிதா, ரொம்ப கொஞ்சம் விடிஞ்ச உடனே நல்லா கிளியரா அந்த ஸ்கைல சூரியனுடைய கதிர்களை நம்ம பார்க்க முடியும். அப்பேற்பட்ட அந்த லக்ஷ்மிஹி இவ தீக்ஷ்ண பானோஹோ புரஸ்தாத்து, தீக்ஷ்ண பானோ, தீக்ஷ்ண ரொம்ப ஹார்ஷான, பானு கிரணங்கள் உடைய சூரியன், தீக்ஷ்ண பானுன்னு பேரு சூரியனுக்கு. அந்த தீக்ஷ்ண பானோஹோ புரஸ்தாத்து, புரஸ்தாத்துனா இங்க கிழக்கு திசையில, உத்யந்தி லக்ஷ்மிஹி வஹ ஸ்ரேயசே அஸ்து, உதிக்கின்ற அந்த லக்ஷ்மியானவள் உங்களுக்கு சகல ஸ்ரேயசையும் வழங்குபவளாக இருக்கட்டும் அப்படின்னு இந்த சூரியனுடைய லக்ஷ்மியையும் அந்த லக்ஷ்மியையும், சூரியன் கிட்டயும் ஒரு லக்ஷ்மி இருக்காள் அப்படின்னு சொல்றாரு அவர் இந்த ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்தால் சூரியனிடமும் ஒரு லக்ஷ்மி உண்டாகிறாள் என்கிறார் கவி. பார்க்கடலை கடைந்து அமுதெடுத்த கதை நமக்கு தெரியும். அதில் தோன்றிய காலக்கூட்ட விஷத்தை சிவபெருமான் பருகினார். அதற்கு பரிசாக பெற்ற கடலில் உதித்த சந்திரனை தன் முடியில் சூடிக்கொண்டார். அடுத்து பாரிஜாத்த மரம் கடலில் உண்டாயிற்று. பிறகு லக்ஷ்மி உண்டானாள். அதுபோல சூரியனிடமும் ஒரு லக்ஷ்மி உண்டாகின்றாள். எப்படி? சந்திரன் அஸ்தமனகிரி மேல் சேர்ந்து விட்டான். இருள் என்ற காலக்கூட்ட விஷம் மறைந்து விட்டது. சிவப்பு தண்டு உள்ள பாரிஜாத்த மலர்கள் போல இளம் சிவப்பு தண்டும் முன் வெளுப்பு இதழ்களுமாக முன்காலை விரிகின்றது. அப்பொழுது ஒரு லக்ஷ்மி உண்டாகின்றாள். இளம் சிவப்பான பீதாம்பரம் அணிந்த அலர்மேல் மங்கையான மகாலட்சுமி போல மலர்ந்த தாமரைகளின் மீது காணப்படும் பீதாம்பர பட்டொளியான காலை கதிர் என்ற லக்ஷ்மி உங்களுக்கு மேன்மை அளிக்கட்டும். எவ்வளவு அழகா போட்டிருக்காரு இந்த ஸ்லோகம். When darkness like Kalakuta is drunk, the Parijata tree with its tender leaves become visible. The moon reaches the crest of Astadri. The beauty of the morning sun emerges in the east. It looks like Lakshmi dressed in reddish yellow cloth, seated on the blooming lotus and lovingly watched by the yellow-robed Hari. May that solar beauty bring you prosperity. अस्ताद्रीशोत्तमाङ्गे श्रितशशिनितमः कालकूटे निपीते याति व्यक्तिं पुरस्तात् अरुणकिसलये प्रत्युषः पारिजाते उद्यन्त्या रक्तपीताम्बरविशदतरोद्वीक्षिता तीक्ष्णभानोः लक्ष्मीर्लक्ष्मीरिवास्तु स्फुटकमलपुटोपाश्रया श्रेयसेवः.
அடுத்த ஸ்லோகத்துல இந்த லக்ஷ்மி அந்த லக்ஷ்மியும் சேம் இல்ல அப்படிங்கறத சொல்றார். நோதன்வான் ஜன்ம பூமிர் ந தத் உதர புவோ பாந்தவா கௌஸ்துபாத்யா யஸ்யாஃ பத்மம் ந பாணோ ந ச நரகரிபு உரஸ்தலீ வாசவேஷ்ம தேஜோ ரூபா பரைவ त्रिषु भुवनतलेष्वदधाना व्यवस्थां सा श्रीश्रेयांसि दिश्यात् अशिशिरमहसो मण्डलाग्रोद्गतावः न उदन्वान् जन्मभूमिः न तत् उदरभुवः बान्धवाः कौस्तुभ आद्याः यस्याः पद्मं न पाणौ न च नरक रिपु उरस्थली वासवेश्म तेजो रूपा अपरा इव त्रिषु भुवनतलेषु आदधाना व्यवस्थां सा श्रीः श्रेयांसि दिश्यात् अशिशिर महसः मंडल अग्र उद्गता वह. சோ அந்த லக்ஷ்மி வந்து கடல்ல இருந்து வந்தா. இந்த லக்ஷ்மி வந்து மண்டல அக்ர உத்கதா, மண்டல சூரிய மண்டலத்தோட அக்ரபாகத்திலிருந்து உத்கதா வெளிவருகின்ற அசிசிர மகசக. சிசிர அப்படின்னா குளிர்ச்சியான, அசிசிரன குளிர்ச்சி இல்லாத சூடான, மகசக அந்த கதிர்கள் வெளிப்படுத்துகின்ற அந்த பிரகாசம். ஸ்ரீஹி அந்த பிரகாசம் என்கின்ற அந்த ஸ்ரீயானவள் ஸ்ரேயாம்சி திஷ்யாத்து உங்களுக்கு அனைத்து மங்களங்களையும் அருளி செய்யட்டும் அப்படின்னு சொல்றாரு. வஹ ஸ்ரேயாம்சி திஷ்யாத்து. சரியா? எப்படி இவா ரெண்டு பேரும் ஒண்ணு இல்ல அப்படிங்கறத சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ந உதன்வான் ஜன்மபூமிஹி. ஜன்மபூமி வந்து இந்த சூரியனுடைய கதிர்களுக்கு கடல் கிடையாது. ஆனா அந்த லட்சுமியானவள் பார்க்கடல்ல இருந்து வெளியில வந்தா. எஸ்யாஹா உதன்வான் ந ஜன்மபூமிஹி. எவருக்கு உதன்வான்ங்கிறது ஓஷன், அந்த கடலானது ஜென்மபூமி இல்லையோ. இந்த லக்ஷ்மி வந்து இப்ப சொன்னேன் பார்த்தீங்களா, சூரிய மண்டலத்தோட அக்ரத்திலிருந்து வெளிப்படுறா. அவளோட ஜென்மபூமி சூரிய மண்டலம். அப்புறம் தத் உதரபுவக கௌஸ்துப ஆத்யாக பாந்தவாக ந. கௌஸ்துபம் முதலான அவளுடன் அந்த கடலிலிருந்து வந்தவர்கள் பாந்தவர்கள் இல்லை இந்த லக்ஷ்மிக்கு, இல்லையா? தத் உதரபுவக, உதரனா வயிறு, அந்த வயிற்று பிரதேசத்திலிருந்து, அதாவது அந்த கடலுடைய வயிற்று பிரதேசத்திலிருந்து கௌஸ்துப ஆத்யாக பாந்தவாக ந, வெளியில வந்த கௌஸ்துப மணி முதலானவர்கள் பாந்தவர்கள் இல்லை இந்த லக்ஷ்மிக்கு. அப்புறம் பாணவ் ந பத்மம், கைகள்ல அந்த லக்ஷ்மிக்கு பத்மம் வச்சுருக்கா. ஆனா இந்த லக்ஷ்மிங்கிற இந்த ஒளி கதிர்களுக்கு பத்மம் இல்லை. சரியா? நரக ரிப்பு உரஸ்தலி ச வாசவேஷ்ம. நரக ரிப்பு யாரு? மகாவிஷ்ணு, நரகாசுரனோட ரிப்பு எதிரி. அவரோட உரஸ்தலி, அவரோட திருமார்பு பகுதி வந்து வாசவேஷ்ம, அவள் வசிக்கின்ற இருப்பிடம். யாருன்னா அந்த மகாலட்சுமியோட இருப்பிடம். ஆனா இந்த லக்ஷ்மியோட இருப்பிடம் எங்க? திரிஷு புவன தலேஷு, இந்த 3 புவன தலங்கள்லயும் இந்த லக்ஷ்மியானவள் இருக்கா. இன்னொன்னு வந்து வியவஸ்தாமாததானா, இவ வந்து எப்பொழுதும் நிலை பெற்று இருக்கா. ஆனா அந்த மகாலட்சுமி வந்து எப்பொழுதுமே அந்த மகாலட்சுமி அந்த லக்ஷ்மியை என்ன சொல்லுவானா, ஒரு இடத்துல நிலையா இருக்க மாட்டான்னு சொல்லுவா. ஒருத்தர் வந்து ரிச்சா இருந்தானா ஒரு சமயம் இருப்பா, ஒரு சமயம் திடீர்னு போவா, மாத்தி மாத்தி இருப்போம். அந்த லக்ஷ்மி ஒரே இடத்துல நிலையா இருக்க மாட்டா, எக்ஸப்ட் ஃபார் மகாவிஷ்ணு திருமார்பு. சரியா? சோ அதனால இந்த லக்ஷ்மியானவள் எப்பொழுதும் நிலை பெற்று எல்லாருக்கும் நல்லது அருளிண்டு எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கா. சோ வியவஸ்தாம அததான்னா ஸ்தா அபரா தேஜோ ரூபா, மகாலட்சுமிய விட டிஃபரெண்டா இருக்கின்ற இந்த லக்ஷ்மியானவள் ஸ்ரீஹி வஹ ஸ்ரேயாம்சி திஷ்யாத், உங்களுக்கு அசிஷீர மகசக மண்டல அக்ர உத்கதா சா தேஜோ ரூபா ஸ்ரீஹி வஹ ஸ்ரேயாம்சி திஷ்யாத், உங்களுக்கு ஸ்ரேயஸ்கள் அனைத்தையும் வழங்கி அருள் செய்யட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. சோ அந்த லக்ஷ்மியும் இந்த லக்ஷ்மியும் ஹவு தே ஆர் டிஃபரெண்ட் அப்படிங்கறத இதுல எக்ஸ்பிளைன் பண்ற. சூரியனின் ஒளியான லக்ஷ்மி நாம் வணங்கும் லக்ஷ்மியை காட்டிலும் வேறுபட்டவள். சூரியனின் ஒளி என்ற லக்ஷ்மி வேறெங்கேயோ கடலில் பிறந்தவள் அல்ல, சூரியனிடமே உண்டானவள். கடலில் பிறந்த கௌஸ்துபம் முதலியவை சூரிய லக்ஷ்மிக்கு உடன் பிறந்தவைகள் அல்ல. அவளுடைய கைகளில் தாமரைகள் இல்லை. அவள் வசிப்பதும் ஸ்ரீனிவாசன் மார்பில் இல்லை. மற்றொரு சிறப்பு என்னவென்றால் அந்த லக்ஷ்மி, அந்த செல்வமானது புகுந்த இடங்களில் கட்டுப்பாட்டுகளை
குலைத்து விடுவாள். பெருக்கினால் செல்வம் படைத்தவர்கள் தர்ம நெறி மீறுவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் சூரியனுடைய லக்ஷ்மி கட்டுப்பாட்டுகளை, அதாவது 8 கிரகங்களின் சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்ரன், சனி, ராகு, கேது சஞ்சாரத்தை முறைப்படுத்தி உலகில் பகல், இரவு, சுக்லபக்ஷம், கிருஷ்ணபக்ஷம், மாதம், அயனம் முதலிய கால கணிப்புகளை தவறாமல் நடத்தி வைப்பவள். அத்தகைய சூரிய மண்டலத்தின் உச்சியில் உண்டாகும் லக்ஷ்மி உங்களுக்கு மேன்மையை அளிக்கட்டும். ஸ்ரீ, அதாவது பியூட்டிஃபுல் ரேஸ் ஆஃப் த சன் emerging from the sun spreads all over the 3 worlds. She is different from the goddess Shri, for the ocean is not her place of origin, nor Kaustubha and others are her relatives. Neither she holds lotus in her hand, nor resides in the bosom of the killer of Naraka, that is Mahavishnu. May that Shri, that those beautiful rays, bless you all. No dhanvan janna bhumir na tad udara bhuvo bandhava kaustubhadya yasya padmam na parnao na cha narakaripuratthali vasaveshma तेजो रूपा परैव त्रिषु भुवनतलेष्वादधाना व्यवस्थां सा श्रीश्रेयांसि दिश्यात् अशिशिरमहसो மண்டலாக்ரோத்கதாவஹ. இதோட சூரியனோட தேஜோ வர்ணனம் நிறைவடைகிறது. அடுத்த 6 ஸ்லோகம் சூரியனுடைய குதிரைகளினுடைய வர்ணனை, அதுவும் ரொம்ப அழகா இருக்கும். 6 ஸ்லோகங்கள். அதுல முதல் ஸ்லோகம், ரக்ஷந்த்வக்ஷுண்ண ஹேமோபலபடலமலம் லாகபாதுத்பதந்தஹ பாதங்காஃ பங்வவஜ்ஞாஜித பவனஜவா வாஜினஸ்தே ஜகந்தி ஏஷாம் வீதான்யசின்ஹோன்னயம் அபிவஹதாம் மார்கமாக்யாதி மேரௌ உத்யன் உத்தாமதீப்திர் द्युमणि मणिशिला वेदिका जात वेदाः. இது சூரியனோட குதிரைகள் தினமும் ஒரே பாதையில வந்துருக்கு. மார்னிங் த சன் ரைசஸ் அண்ட் சன் செட்ஸ் இன் த ஈவினிங். எப்படி பாதையை அந்த குதிரைகள் கண்டுபிடிக்க முடியும்? அதுவும் ஆகாசத்துல இல்லையா? ஸோ அதை அந்த சூரிய குதிரைகள் பிரயாணம் செய்யற பாதைய இந்த ஸ்லோகத்துல அவர் வர்ணிக்கிறார். ரக்ஷந்து அக்ஷுண்ண ஹேம உபல படலம் அலம் லாகவாத் உத்பதந்தஹ பாதங்காஹ பங்கு அவஜ்ஞா ஜித பவன ஜவா வாஜினஹ தே ஜகந்தி ஏஷாம் வீத அன்ய சின்ஹ உன்னயம் அபி வஹதாம் மார்க்கம் ஆக்யாதி மேரௌ உத்யன்னு உத்தாம தீப்திஹி தியூ மணி மணிஷிலா வேதிகா ஜாத வேதாக. ஜாத வேதாங்கிறது அக்னியை குறிக்கிறது. தியூமணி, தியூ அப்படிங்கிறது ஆகாசம். அந்த ஆகாசத்துல ஒரு மணி மாதிரி, ஒரு ஜுவல் மாதிரி இருக்கிற அந்த சூரியனை குறிக்கிறது தியூமணி அப்படிங்கிறது. ஸோ தியூமணி மணிஷிலா, மணிஷிலாங்கிறது அந்த ஒரு ஒரு ஜெம்ஸ்டோன் மாதிரி இருக்கு. மணிஷிலா வேதிகா, வேதிகாங்கிறது ஒரு ஸ்டேஜ். அதுல ஜாத வேதாகா, ஜாத வேதாகாங்கிறது அக்னி. எப்படி உண்டாருது? அந்த ஆகாசம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல அங்கதான் பர்ஃபார்மன்ஸ் நடக்கிறது. அதாவது இந்த சூரியனுடைய குதிரைகள் ஓட போறது இங்க இருந்து அங்க. அங்க எங்க இருந்து அக்னி உண்டாருது அப்படின்னு சொன்னா உத்தாம தீப்திஹி உத்யன்னு. உத்தாம ரொம்ப ஒரு பயங்கரமான தீப்தி, வெளிச்சத்தை உண்டாக்கிண்டு, உத்யன், உத்யன்னா எமிட்டிங், வெளியில விடுறது. எது அப்படின்னு சொன்னா அந்த வழியில இருக்கிற சூரியகாந்த கற்கள். சூரியகாந்த கற்கள் சூரியன் உதயமாச்சுன்னா அப்படியே உருகிறது, உருகி அக்னியை உண்டு பண்றது அது. ஸோ அந்த அக்னி லைட் கொடுக்கறது வழி பூரா. ஏன்னா அங்க சூரியன் வரார் அப்படின்னோன்னா வழியில இருக்கிற அந்த சூரியகாந்த கற்கள் பூரா அக்னியாயி வெளிச்சமா ஒரு வழிய எமிட் பண்றது. அப்படியே அத இது பண்ணிக்கோங்க, மனசுல அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மணிஷிலாங்கிறது தான் சூரியகாந்த கற்கள், சரியா? ஸோ அந்த தியூமணி மணிஷிலா வேதிகா ஜாத வேதாக மேரவ், அந்த மேரு மலையில வஹத் ஏஷாம் வஹதாம், அந்த குதிரைகள், வஹதாம்னா இழுத்துண்டு போகின்ற,
வீத்த அந்நிய சின்ன உன்னயம் அப்பி, வீத்த இல்லாமல் ஆன அந்நிய சின்ன, வேற எதுவுமே அங்க வழி காட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம ரோட்ல போகணும்னா ஸ்ட்ரீட் லைட் வேணும் இல்லையா ராத்திரியில. சோ அந்த ஒரு ஆகாசத்துல லைட் வேற எதுவுமே இல்லை. வீத்த அந்நிய சின்ன உன்னயம் அப்பி, அப்படி இருந்தாலும் கூட மார்க்கம் ஆக்கியாத்தி, இந்த ஜாத்தவேதாக மார்க்கம் ஆக்கியாத்தி, இந்த அக்னியானது மார்க்கம் ஆக்கியாத்தி, அந்த வழியை காட்டுகின்றது, சொல்லுகின்றது. அதுக்கப்புறம் அக்ஷுண்ண ஹேம உபல பட்டலம். அக்ஷுண்ண அதாவது அந்த குதிரைகள் வந்து அந்த இதுல போகும் பொழுது அதோட குழம்பு வந்து கீழே படணும் இல்லையா, அது கீழே பட்டுதுன்னா புழுதிய கிளப்பிண்டு போகும் குதிரை ஓடித்துனா. அங்க என்னன்னா அந்த மேருமலையில அந்த தங்கமா பாலமா தான் இருக்கு இல்லையா, அந்த தங்க பாலத்துல அதோட குழம்பு படாம அக்குண்ண ஹேமப்பட்டலம், அந்த தங்க பொடிகள் எல்லாம் தங்க பாறைகள் எல்லாம் பொடியாகாம அழகா அவ்வளோ வேகமா போறதாம் குதிரைகள் எல்லாம். அக்குண்ண ஹேம உபல, ஹேமங்கிறது தங்கம், உபலங்கிறது ஸ்டோன்ஸ் கற்கள், பட்டலம்ங்கிறது நிறைய வழி பூரா தங்க கற்கள் இருக்கு. அந்த கற்கள் மேல கால்கள் அந்த குழம்புகள் படாம அந்த ஒரு தங்கத்தை எல்லாம் பொடி செய்யாம இந்த குதிரைகள் லாகவமா ரொம்பவே சரளமா போறது. அது அலம் உற்பத்தந்தக, ரொம்ப வேகமா, உற்பத்தந்தகன்னா என்ன, அப்படியே எழும்பி பறக்கிறதா அந்த குதிரைகள் ஏழும். அதுக்கப்புறம் பங்கு அவக்ஞா ஜித பவன ஜவாஹா, அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, பங்கு அப்படின்னா லேம், கால் இல்லாத நொண்டின்னு சொல்றோம் இல்லையா. சோ சூரியனுடைய சேரிட்டேர் வந்து அருணன், அருணனுக்கு கால்கள் கிடையாது. அந்த அருணனுக்கு கால்கள், இதை வந்து ரெண்டு விதமா நீங்க எடுத்துக்கலாம். பங்கு அவக்ஞா ஜித்த பவன ஜவாஹா, பவனம்ங்கிறது வாயு, வாயுவோட வேகமா போச்சுன்ற ஒரு அர்த்தம் ஒண்ணு. அந்த வாயுக்கு வந்து கால்கள் கிடையாது இல்லையா, காத்துக்கு கால் கிடையாது. சோ பங்கு அவக்ஞா ஜித்த பவன ஜவாஹா, அந்த கால்கள் இல்லாத காற்றையே ஜெயிக்கக்கூடிய வேகத்தில் பாய்ந்து ஓடுகின்ற குதிரைகள்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கோங்க. இன்னொரு அர்த்தம் எப்படின்னா, அந்த வாயு வந்து இந்த அருணனை கேலி பண்றதாம், கால் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதை கண்டு நம்மளோட சேரிட்டர், நம்மளோட ஒரு மாஸ்டரான அருணனை போய் எப்படி இந்த காத்து வந்து ஏளனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி வேகமா பறக்கிறதா அந்த குதிரைகள். சோ அந்த பங்கு அவக்ஞா, அவக்ஞாங்கிறது ஒரு இழிச்சொற்கள், இன்சல்ட். பங்கு அவக்ஞா, நொண்டி அப்படிங்கிற ஒரு அவக்ஞா ஜித்த பவன ஜவாஹா, அதை வந்து எடுத்தெறிஞ்சு இந்த வாயுவோட வேகமா இழுத்துட்டு போறது அந்த குதிரைகள். அப்பேற்பட்ட தே பாத்தங்காகா, பதங்க அப்படிங்கிறது சூரியனையும் குறிக்கும். அப்பேற்பட்ட அந்த சூரியனை சேர்ந்த பாத்தங்காகா, பாத்தங்காகா வாஜினக, சூரிய சம்பந்தப்பட்ட அந்த வாஜினக, அந்த குதிரைகள் ஜெகந்தி, ஜெகத், இந்த ஜெகத்துனா ஜெகத்து, ஜெகந்தி அப்படின்னா இந்த 3 உலகங்கள், அனைத்து உலகங்களையும் ரக்ஷந்து, காப்பாற்றட்டும். ஸோ அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். மிகவும் சுவாரஸ்யமான ஸ்லோகம் இது. மேரு பர்வதத்தை சுற்றி வருகிறான் சூரியன். அவனுடைய தேரை ஓட்டி வருகின்ற அருணனோ ஒரு நொண்டி. அவன் ஓட்டுகின்ற குதிரைகளுக்கு வேகம் ஏது என்று அலட்சியம் செய்கின்றான் வாயுதேவன். ஆனால் குதிரைகள் நொண்டிகள் அல்ல என்பதை அவன் நினைக்கவில்லை. காற்றையும் வென்று விடுகின்றன சூரியனுடைய குதிரைகள். அந்த குதிரைகள் அப்படி ஓடும் பொழுது புழுதி பரப்பதில்லை. நேர்மலையை சுற்றி தங்கமல்லவா பாலம் பாலமாக பதிந்திருக்கின்றது. அது மசிந்து கொடுக்குமே தவிர தூள் பறக்க விடாதே. சூரியன் போகும் பாதை என்ன? அதற்கு ஏதாவது அடையாள தூண்கள் நடப்பட்டு இருக்கின்றனவா? இல்லையே. ஆனால் தினந்தோறும் அதே பாதையில் சூரிய ரதம் எப்படி போகின்றது? அவனுடைய பாதையில் சூரியகாந்த கற்கள் இருபுறமும் விளைந்திருக்கின்றன. சூரிய ஒளி பட்ட உடனேயே அவை கொழுந்துவிட்டு எரிகின்றன. அவற்றின் நடுவே சூரியனின் குதிரைகள் வழி தவறாமல் பாய்கின்றன. இப்படி உதிக்கும் பொழுதே பூசுகின்ற சூரியனுடைய பேரொளி உங்களை காக்கட்டும். வாஜினக ஜெகந்தி, இதுல வந்து குதிரைகள் உங்களை காப்பாற்றட்டும் தான் அர்த்தம். இதுல சூரியன் உங்களை காப்பாற்றட்டும்னு கொடுத்திருக்காரு. The horses of the sun ignore the winds as lame. இது வந்து காத்த வந்து நொண்டி அப்படின்னு சொல்லிட்டு இது போறதுன்னு இதுல கொடுத்திருக்கா பாருங்க. The horses of the sun ignore the wind as lame and surpass him in swiftness. They leap over the fields of gold lightly without pounding them. The fire produced from the plains of sunstones, அதான் சூரியகாந்த கற்கள், indicate their path with no other sign left behind. May those horses protect the world.
रक्षन्त्वक्षुण्ण हेमोपलपटलमलं लाघवात् उत्पतन्तः पातङ्गाः पङ्गवज्ञाजितपवनजवा वाजिनस्ते जगन्ति येषां वीतान्यचिह्नोन्नयम् अपि वहतां मार्गम् आख्याति मेरौ उद्यन् उद्दामदीप्तिर्द्युमणिमणिशिला वेदिका जातवेदाः. மேடம் நிஜமாவே அர்ணனுக்கு கால் கிடையாதா? ஆமா பிசிக்கலா ஆமா கால் கிடையாதா? கிடையாது கிடையாது கால் கிடையாது. प्लुष्टाः पृष्ठेंशुपातैर् अतिनिकटतया दत्तदाहातिरेकैः एकाः क्रान्तकृत्स्नत्रिदिवपथपृथुश्वासशोषाश्रमेण तीव्रोदन्या त्वरन्ताम् अहितविहतये सप्तयः सप्त सप्तेः अभ्यासाकाशगङ्गाजलसरलगलावाङ्नताग्राननावः. கொஞ்சம் டங் ட்விஸ்டர் தான், சித்த நிறுத்தி ஒன்னொன்னா படிச்சுக்கோங்க. प्लुष्टाः पृष्ठे अंशुपातैः अति निकटतया दत्त दाह अतिरेकैः एक अह आक्रान्त कृत्स्न त्रिदिवपथ पृथु श्वास शोषाः श्रमेण तीव्र उदन्याः त्वरन्ताम् अहित विहतये सप्तयः सप्त सप्तेः अभ्यास आकाश गंगा जल सरल गल अवाङ्नत अग्र आननाः वह. இது ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்லோகம். இதுல என்னன்னா, நம்மளுக்கு தாகம் அடிச்சதுன்னா தண்ணி குடிக்கிறோம். எப்ப தாகம் அடிக்கிறது, நம்மளுக்கு ரொம்ப நாள் வெயில நின்றுட்டு இருந்தா தாகம் அடிக்கும், இல்லைன்னா ரொம்ப வேகமா ஏதாவது வாக் பண்றோம் இல்ல ஓடுறோம், ஏதாவது பிசிக்கலா நம்மள ஸ்ட்ரெயின் பண்ணிட்டோம்னு சொன்னா தாகம் அடிக்கும். இந்த ரெண்டு சமயத்துல இந்த குதிரைகள் எப்பொழுதுமே அந்த சூட்டுக்கு முன்னாடியே நின்று இருக்கு ஒண்ணு, இன்னொன்னு எப்ப பார்த்தாலும் ஓடிண்டே இருக்கு. சோ ரெண்டுமே இருக்கிறதுனால ரொம்ப தாகம் அந்த குதிரைகளுக்கு. எப்படி தண்ணி குடிக்கிறது, எப்படி அந்த தாகத்தை போக்கிக்கிறதுங்கிறத இதுல ரொம்ப அழகா கற்பனையில சொல்றாரு அவர். பிரிச்சு கொடுத்துட்டீங்க, சரி. அதி நிக்கட்டத்தையா தத்த தாக அதிரேகைஹி. அதி நிக்கட்டத்தையா, சூரியனோட ரதத்தோட குதிரைகள்னா அந்த சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல தானே இருக்க முடியும், ரொம்ப தூரத்துல கிடையாது. அதி நிக்கட்டத்தையா ரொம்பவே பக்கத்துல இருக்கிறதுனால தத்த தாக அதிரேகைஹி. தாக அப்படிங்கிறது இந்த இடத்துல தாகம் இல்ல, தாகனா தகனம், எரியல், எரிச்சல். அப்படியே தத்த தாக அதிரேகைஹி, தாங்க முடியாத எரிச்சல், அப்படி எரியுறது உடம்பு. அம்சுபாத்தைஹி, அந்த அம்சுங்கிறது கிரணங்கள் இல்லையா, அந்த கிரணங்கள் இந்த குதிரைகள் மேல விழருது. பாத்தனம்னா என்ன, விழருது. அதனால அந்த அம்சு பாத்தைஹி புருஷ்டே புளுஷ்டாகா. புருஷ்டே, புருஷ்டம்னா பேக், பேக் ஃபுல்லா புளுஷ்டாகா, அப்படியே எரிஞ்சு போச்சு. குதிரைகளுக்கு முதுகு பூரா எரிஞ்சு போச்சு. அப்படி ஒரு எரிச்சல் இந்த சூரியனோட வெப்பத்தினால. அம்சு பாத்தைஹி, அந்த கிரணங்களோட வீழ்ச்சியினால அந்த குதிரையோட முதுகுல போய் விழுது. அதனால அதுக்கப்புறம் அது மட்டும் இல்ல, ஏக அக ஆக்ராந்த, ஒரே நாள், அகங்கிறது நாள், ஒரே நாள்ல ஆக்ராந்த முழுசா கவர் பண்றது இல்லையா எல்லா உலகத்தையும். ஆக்ராந்த கிருஷ்ண புல் என்ன, திரிதீவ பத, மூன்று உலகங்களையும், அந்த பாத அந்த மூன்று உலகங்களையும் கடந்து வருது ஒரு ஒரு நாளைக்கும். பிருது சுவாச சோஷாகா. சோஷ அப்படின்னா ட்ரை, சுஷ்கம்னு சொல்றோம் இல்லையா. அதனால இந்த மூன்று உலகங்களையும் சுத்தி ஒரே நாள்ல வர்றதுனால ரொம்ப பெருசா பெருமூச்சு எடுக்கிறது. பிருது சுவாச, ரொம்ப அப்படி டீப் பிரெத் எடுக்கிறதுனால அப்படியே உலர்ந்து போயிடுறது அந்த குதிரைகளோட வாயு. அதனால ஸ்ரமேன ரொம்ப களைப்படைஞ்சு போச்சு. தீவிர உதன்யாகா, ரொம்பவே தாகம் எடுத்துட்டு இந்த குதிரைகளுக்கு. அப்ப என்ன பண்றது அந்த குதிரைகள்னு சொன்னா, அபியாச, அபியாசனா ரொம்ப பக்கத்துல, இது ஆகாசத்துல தானே சஞ்சரிச்சுட்டு இருக்கு, அங்கதான் ஆகாச கங்கையும் ஃப்ளோ ஆயிட்டு இருக்காலாம். ஸோ அந்த அபியாச ஆகாச கங்கா ஜல, அந்த ஆகாச கங்கையோட ஜலத்தை எப்படி குடிக்கிறது தெரியுமா? அது சரலகல அவாங்கத்த அக்ர ஆனனா. அதாவது சரலகல, சரலன்னா ஒரு குதிரை எப்படி ஓடும் இப்படி பாத்திருக்கேன் இல்லையா, கொஞ்சமா இப்படி குஞ்சு இப்படி தூக்கி தூக்கி இப்படி ஓடின்னு இருக்கும். ரொம்ப குனியவே வேண்டாமா, ஏன்னா அந்த ஆகாச கங்கை அப்படி இது ஓடும் பொழுதே அப்படியே குடிச்சுட்டே ஓடுறதாம். சரல கல, கலங்கிறது கழுத்து. சரல கல ரொம்ப ஈஸியா கழுத்தை ரொம்பயும் அசைச்சுக்காம, ரொம்ப தூக்குறதோ ரொம்ப இறக்குறதோ இல்லாம அதே ஆங்கிள் குடிச்சுன்னு போறதுன்னு ஒரு அர்த்தம். இல்லைன்னா அந்த சரளமா கலனா ஃப்ளோ ஆற கங்கா, அப்படி அந்த கங்காக்கும் எடுத்துக்கலாம், இந்த குதிரைக்கும் இந்த சரள
கலாவை நீங்க எடுத்துக்கலாம். ஸோ சரள கல அவாங்னத, அவாங் அப்படின்னா கீழே குனிந்த, அவாங்னத அக்ர ஆனனா, ஆனனம்ங்கிறது முகம், முகத்தோட அக்ரபாகம், அந்த வாய், அந்த வாயினால அது குடிச்சுட்டே ஓடுறதான் அது. சப்த சப்தேகே சப்தயக, அந்த சப்த சப்திங்கிறது சூரியனை குறிக்கிறது. 7 சப்தனா 7, சப்தினா குதிரை, 7 குதிரைகளை உடைய அந்த சூரியன். ஸோ அந்த சப்த சப்தேகே சப்தயக குதிரைகள், வஹ உங்களுடைய, அஹித விஹதையே, ஹிதம்னா தெரியும் நம்மளுக்கு, அஹிதம்னா என்ன, நம்மளுக்கு நன்மைகள் இல்லாதவற்றையும் எடுத்துக்கலாம், பாவங்களை, விஹத்தையே போக்குவதற்காக, துவரந்தாம் வேகமாக வரட்டும், துவரத்தூனாலே ஃபாஸ்டா வரட்டும். ஸோ அந்த குதிரைகள் அந்த ஸ்பீடு குறையாம அப்படியே இங்கேயும் வந்து நம்மளோட பாவங்கள் அனைத்தையும் எல்லாத்தையும் போக்கிட்டு போயிடட்டும் அப்படின்னு சொல்றது. ஸோ பியூட்டிஃபுல். சூரியனின் தேரை 7 குதிரைகள் இழுத்து செல்கின்றன. இதனால் இந்த குதிரைகளின் பின்புறம் சூரியனின் வெப்பத்தால் தீண்டு விடுகின்றன. இதன் காரணமாக தோன்றிய தாகத்தாலும் ஒரே நாளில் உலகையும் சுற்றி வலம் வருவதால் ஏற்படுகின்ற அசதியாலும் பெருமூச்சு விடுகின்றன. தண்ணீர் தாகம் அதிகமாகி ஆகாச கங்கை தண்ணீரை பருக ஆவல் கொண்டு தனது கழுத்தை நீட்டி குனிகின்ற குதிரைகள் உங்கள் தீமைகளை அகற்றி விரைவில் செயல்படட்டும். ரொம்ப நல்லா இருக்கு பாக்கியா. சூரிய உலகத்துக்கே போயாச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் நீ சொல்றது அதுக்கு மேல என்னமோ ஏதோ இதுல போய் இது போதும், தியானமே வேண்டாம் நமக்கு, மெடிடேஷன் எல்லாம் வேண்டாம். The horses remaining close to the sun are couched on their backs. They pant very heavily for exertion of traversing 3 worlds in a day and thereby get thirsty. So they bend their necks for water of Swarganga flowing nearby. May those horses hasten in removing your evils. Prushtav prushteem shupater atinikataya dattadahaatirekaihi ekaha krantakritsna tridiva patha pritushvasa shoshashramena तीव्रोदन्यास्त्वरन्तां अहितविहतये सप्तयः सप्त सप्तेहे अभ्यासाकाश गंगा जल सरल गलावाङ्नताग्रानना वह मत्वान्यान् पार्श्वतोश्वान् स्फटिकतटदृष्टदेहा द्रवन्ति व्यस्तेहनि अस्तसन्ध्येयम् इति मृदुपदा पद्मरागोपलेषु सादृश्यादृश्यमूर्तिर्मरकतकटके क्लिष्टसूता सुमेरोः मूर्धन्यावृत्तिलब्धध्रुवगतिरवतु प्रध्नवाहावलिर्वह मत्वा अन्यान् पार्श्वतः अश्वान् स्फटिक तट दृष्टदेहा द्रवन्ति व्यस्ते अहनि अस्तसन्ध्या इयम् इति मृदुपदा पद्मराग उपलेषु सादृश्य अदृश्य मूर्तिः मरकत कटके क्लिष्ट सूता सुमेरोः मूर्धनि आवृत्ति लब्ध ध्रुव गतिः अवतु प्रध्न वाहावलिहि वह. இதுல அந்த குதிரைகள் போற வழியில டிஃபரெண்ட் கலர்ஸ் இருக்கு. ஸோ இந்த குதிரைகளோட வேகம் வந்து அஞ்சு சொல்றான்னு நினைக்கிறேன். ஆமா, அஸ்வத்தோட வேகம் வந்து 5 விதமா கத்தின்றதுதான் அந்த போற ஒரு நடை. அது வந்து 5 விதம். 1 திரவந்தி, 1 மிருதுபதம், 1 துருவகதி, 1 ஹேலாலோலம், 1 உட்டியங்கிறது பறக்கிறது, திரவந்திங்கிறது அப்படியே வழிக்கிண்டு ரொம்ப ஸ்பீடா போறது, மிருது பதம்ங்கிறது அப்படி மெதுவா போறது, துருவகத்திங்கிறதும் கொஞ்சம் வேகமா போறது, ஹேலாலோலம்ங்கிறது ஒரு அனாயசமா ஒரு கேலி பண்ணிட்டு போற மாதிரி. ஸோ இந்த 5 கத்தியை தான் வந்து இங்க சொல்றது, எந்தெந்த இடத்துல எப்படி போறது. அதனால வந்து அந்த அருணனுக்கு ரொம்ப கஷ்டமா இருது இல்லையா. 7 குதிரை இருக்கு, 7ம் ஒரே மாதிரி ஓடிட்டுனா தானே தேர் வந்து ஒரே மாதிரி போகும். திடீர்னு ஒன்னு ஸ்லோவா போறது, ஒன்னு ஃபாஸ்டா போறதுனாலும் கஷ்டம், இல்ல திடீர்னு வேகமா போயிட்டே இருக்கிற குதிரைகள் வந்து திடீர்னு ஸ்பீட நிறுத்தினாலும் கஷ்டம் இல்லையா. ஸோ அதனால அந்த ஒரு கிளிஷ்ட சூத்த அப்படிங்கிறது, சூத்தங்கிறது சாரிட்டேர், கிளிஷ்ட சூத்தன்னு இதுல கொடுத்துருக்காரு பாருங்க. ஒரு கலைப்படைந்த அந்த அருணன் அப்படிங்கறது இதுல சொல்லியிருக்கார். இதுவும் நல்லா இருக்கும். ஸோ ஸ்பட்டிக தட்ட திருஷ்ட தேகா,
ஸோ அந்த ஆவலினா வரிசை, அந்த குதிரைகளுடைய வரிசை அது உங்களை வக அவத்து. பிரத்னவாக ஆவலிகி, பிரத்ன சூரியன், அவனை வகிக்கின்ற வாக பிரத்னவாக ஆவலிகி வரிசை, அதாவது அந்த குதிரைகளினுடைய வரிசை வக அவத்து உங்களை காக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அந்த குதிரையோட வரிசை எப்படி இருக்குன்னு சொன்னா, ஸ்பட்டிக தட்ட திருஷத், ஸ்பட்டிக தட்டம், ஸ்பட்டிகம் போல இருக்கின்ற அந்த தட்டம், அந்த வழி, அதுல திருஷத்துங்கிறது கற்கள், திருஷ்ட தேகா, அந்த ஸ்பட்டிக்க கற்கள் போற வழியில இருக்கு. அதுல தன்னோட ரிஃப்ளெக்ஷனை அந்த குதிரைகள் பாக்குறது. பார்க்கும் பொழுது திருஷ்ட தேகா, அதனுடைய தேகா அதையே பாக்குறது, ரிஃப்ளெக்ஷன், இட்ஸ் ஓன் ரிஃப்ளெக்ஷன். அந்த குதிரைகள் என்ன பண்றது, பார்ஸ்வத்தக அந்யான் அஸ்வான் மத்வா, பக்கத்துல வேற ஏதோ அந்த குதிரை வந்துடுத்து அப்படின்னு மத்வா அப்படின்னு நினைச்சுண்டு திரவந்தி, அப்படியே இன்னும் ஸ்பீடு பிக்கப் பண்ணி பயங்கரமா ஓடுறதா, ரொம்ப வேகமா ஓடுறதுதான். அடுத்தது வியஸ்தே அகனி, அகங்கிறது டே, வியஸ்தே அகனி, டே முடியும் பொழுது பத்மராக உபலேஷு, அங்க பத்மராக கற்கள் இருக்கு வழியில. அந்த பத்மராக கற்கள்ல அஸ்த சந்தியா இயம், ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலர் விடுறது. அஸ்த சந்தியா, சந்தியா வந்துடுத்து, இந்த சமயம் நம்ம ரொம்ப வேகமா போகக்கூடாது, நம்மளோட ஸ்பீடை குறைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்த சந்தியா இயம் இதி மத்வா அப்படின்னு நினைச்சுண்டு மிருதுபதா ஸ்லோ டவுன் ஆயிடுறதுதான் அந்த குதிரைகள். அந்த சிகப்பு நிற பத்மராக கற்களை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் கிளிஷ்ட சூத்தா, இப்பயே ஆல்ரெடி அருணன் டயர்டு, இப்ப இது ஒரு நிமிஷம் ஃபாஸ்டா போறது, கொஞ்சம் ஸ்லோவா போறது, இந்த மாதிரி மாத்தி போறதுனால கிளிஷ்ட சூத்தா மரக்கத கட்டக்கே, மரக்கத கட்டகம்ங்கிறது ஸ்லோப்ஸ், மரக்கத கற்களால ஆன அந்த மலையினுடைய சரிவுகள்ல சாதிருஷ்ய அதிருஷ்ய மூர்த்திகி, சாதிருஷ்யம்னா ஒரே மாதிரி இருக்கிற அந்த பச்சை, இந்த குதிரைகள் எல்லாமே பச்சை கலர், அந்த பச்சை கலர் மரகத கற்கள்ல அதனோட ரிஃப்ளெக்ஷன் தெரியாது இல்லையா, அதனால சாதிருஷ்ய அதிருஷ்ய மூர்த்தி தெரியல, அதிருஷ்யம். அதனால என்ன ஆயிடுறது, இது சுமேரோகோ மூர்த்தினி ஆவருத்தி லப்த துருவகதிகி. கிளிஷ்ட சூத்தாக்கு என்ன சொன்ன? கிளிஷ்டனா டயர்டான, சூத்த அப்படிங்கிறது சேரிட்டர். சாதிருஷ்ய அதிருஷ்ய மூர்த்திகி, ரிஃப்ளெக்ஷனை பார்க்க முடியலங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு பிக்கப் பண்ணிடுறது, ஏன்னா ஒண்ணுமே தெரியல, இன்னும் ஜாலியா ஜம்முன்னு போலாம். சுமேரோகோ மூர்தனி, அதுக்கப்புறம் சுமேரு மலையோட மூர்தனி சிகரத்துல ஆவருத்தி லப்த துருவகதிகி. இப்போ ரெகுலரா போற வழி இல்லையா, அது நம்ம ஜென்ரலாவே ஒரே ரூட்ல போனோம்னா அந்த ரூட் வி நோ வெரி வெல், அதனால நல்ல ஃபாஸ்டா போக முடியும், ஏன்னா எதுவும் சர்ச் கிச் பண்ண வேண்டாம், டக்குன்னு வி நோ த வே வி கோ. அந்த மாதிரி ஆவருத்தி லப்த துருவகதிகி, தினம் போறதுனால இன்னும் ஒரு துருவமான ஒரு கத்தியை அடைந்து அந்த குதிரைகள் வேகமாக பறந்தன. அதனால அந்த சூத்தனான அருணன் ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். அப்பேற்பட்ட அந்த குதிரைகளினுடைய வரிசை வக அவத்தோ உங்களை காக்கட்டும் அப்படின்னு இதுல சொல்ற. சோ இதுல இந்த 5 கதி எதெல்லாம் மேடம்? திரவந்தி ஒண்ணு, மிருதுபதா ஒண்ணு, துருவகதி ஒண்ணு, இன்னொன்னு என்ன, இன்னும் 2 வரும், இன்னும் வரும் அடுத்த ஸ்லோகம். ஓ இனிமேதான் வரும். இப்போ 3 சொல்லியிருக்கோம் இல்லையா, திரவந்தி சொல்லியாச்சு, மிருதுபதா சொல்லியாச்சு, ஆமா, துருவகதி சொல்லியாச்சு, மிச்சம் 2 அப்புறம் வரும், அடுத்த ஸ்லோகத்துல வரும். சூரியனுடைய குதிரைகள் எத்தனை நாட்களாக அதே பாதையில் சுற்றி சுற்றி வருகின்றன, ஆகவே அவற்றுக்கு பாதை தடுமாற்றமே கிடையாது. ஆனால் மேருவின் சிகரத்தில் குதிரைகளின் பாதையில் முதலில் ஸ்பட்டிகப்பாறைகள் உள்ளன, அவற்றின் மீது குதிரைகளின் பிரதிபிம்பங்கள் தெரிகின்றன, அவற்றோடு போட்டி போட்டுக்கொண்டு சூரியனின் குதிரைகள் விரைகின்றன. அடுத்தாற்போல் பத்மராகம் எனப்படுகின்ற பாறைகள், அவற்றின் மீது சூரிய ஒளி பட்டு ஆகாயம் எல்லாம் சிவந்து விட்டது. இதனால் குதிரைகள் அந்திமலையை எட்டிவிட்டோம் என்ற நினைப்பில் சற்று மெதுவாக நடக்கின்றன. அதற்கு அப்பால் பச்சை பசேல் என்ற மரகதப்பாறைகள், அவற்றில் சூரியனின் பச்சை குதிரைகள் போகும் பொழுது அவை போவதே தெரியவில்லை, துயரோட்டியும் களைத்து விட்டான். இத்தகைய சூரியனுடைய குதிரைகள் உங்களை காக்கட்டும். The horses mistaking reflections on the crystal stones as other horses by their side gallop on with tremendous speed on ruby plains, believing the approach of evening, even though the day still remains. They run slow and troubled thereby the chariot. Their reflections are not seen on plains of green emeralds due to similarity of color.
Afterwards, they regained their normal speed on the peaks of Sumeru. May those horses protect you. First வந்து ஸ்டார்டிங் ட்ரிபிள். அது அதோட அந்த மேருமலையோட சிகரத்தை எட்டின உடனே பிக்கப் பண்ணிடுறது ஸ்பீடு. இந்த ஹைவேஸ் போற மாதிரி. மத்வான்யான் பாஷ்வதோஷ்வான் ஸ்படிக தட திருஷ்டதேஹா திரவந்தி வியஸ்தே அஹனி அஸ்தசந்தேயம் இதி மிருதுபதா பத்மராகோபலேஷு சாத்ருஷ்யாத்ருஷ்யமூர்த்திர் மரகதகடகே क्लिष्टसूता सुमेरोः मूर्धन्यावृत्तिलब्धध्रुवगतिर् अवतु ब्रध्नवाहावलिर्वह மூர்த்னி. சாரி, சொல்லுங்க, இதை கேட்கணுமா? இல்ல இல்ல, இந்த 6 or 7 இதே ரிவைஸ் பண்றதுக்கே வாயில நுழையறதுக்கு டைம் ஆயிடுது. இல்ல, ரொட்டீனா அர்த்தத்தை படிச்சு திருப்பி படிங்க. ஏன்னா அர்த்தம் படிக்காம அந்த ஸ்லோகத்தை படிச்சதுலாம் இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சொல்றச்சே நீங்க புரியுறது எனக்கு. அப்புறம் வந்து என்ன ஆயிடுது, ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கிற போர்ஷன்லாம் மறந்து போயிடுறது. பாக்கியா சொல்றதே நம்ம கமா போட்டு நல்லா அந்த கிளாஸ்ல உட்காந்து நம்ம உன்னிப்பா கவனிச்சோம்னா அப்புறம் எழுதிடுறோம். நீங்க பென்சில்ல எழுதிடுறோம். எழுதினாதான் உங்களுக்கு என்ன ஆகும், அடுத்த தடவை படிக்கும் பொழுது அந்த அர்த்தமும் ஞாபகத்துக்கு வரும். அந்த பதமும் ஈஸியா வாயில நுழையும். நான் பேனா வச்சுட்டு அதான் பண்ணிட்டு இருக்கேன். பென்னு வேண்டாம், பென்சில் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க நாளைக்கு ஏதாவது கரெக்ஷன் பண்ணா பென்னா அழிக்கவே முடியாதபடி ஆயிடும். அதனால என்ன கேட்டா நல்ல ஷார்ப் அண்ட் பென்சில் வச்சுட்டு அப்படி ஸ்பிளிட் பண்ணிட்டு அர்த்தத்தை எழுதிண்டேன்னா அது படிக்கும் பொழுது நம்ம ஒரு தடவையும் ஸ்லோகம் படிக்கும் பொழுது அட்லீஸ்ட் எல்லா பதங்களோட அர்த்தங்களும் மனசுல ஏறாது. பட் 1-2 பதம் நம்மளுக்கு உட்காந்துரும், படிக்கும் பொழுதே அப்படியே உட்காந்துரும் மனசுல. அப்படியே மைண்ட்ல போய் அப்படி பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். இது என்ஜாய் பண்ணி படிக்கணும் இந்த ஸ்லோகங்களை. ரொம்ப சந்தோஷமா நான் கேட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் லீவ் ஆயிக்கிறேன் பாக்கியா. சரிம்மா, ஓகே ஓகே, धन्यवाद. हैप्पी न्यू ईयर. थैंक यू, विश यू द सेम. मूर्ध्नि अद्रे धातुरागस्तरुषु किसलयो विद्रुमौघः समुद्रे दिङ्मातङ्गोत्तमाङ्गेषु अभिनवनिहितः सान्द्रसिन्दूररेणुः सीम्निव्योम्नश्च हेम्नः सुरशिखरि भुवो जायते यः प्रकाशः शोणिम्नासौ खरांशोर् उषसि दिशतु वः शर्मशोभैकदेशः अस्ताद्रीशोत्तमाङ्गे श्रितशशिनि तमः कालकूटे निपीते याति व्यक्तिं पुरस्ताद् अरुणकिसलये प्रत्युषः पारिजाते उद्यन्त्या रक्तपीताम्बरविशदतरोद्वीक्षिता तीक्ष्णभानोः लक्ष्मीर्लक्ष्मीरिवास्तु स्फुटकमलपुटोपाश्रया श्रेयसे वः नोदन्वाञ्जन्मभूमिर्न तद् उदरभुवो बान्धवा कौस्तुभाद्या यस्याः पद्मं न पाणौ न च नरकरिपूरस्थली वासवेश्म तेजोरूपा परैव त्रिषु भुवनतलेषु आदधाना व्यवस्थां सा श्रीश्रेयांसि दिश्यात् अशिशिरमहसो मण्डलाग्रोद्गतावः रक्षन्त्वक्षुण्ण हेमोपलपटलमलं लाघवादुत्पतन्तः पातङ्गाः पङ्गवज्ञाजितपवनजवा वाजिनस्ते जगन्ति येषां वीतान्यचिह्नोन्नयम् अपि वहतां मार्गम् आख्याति मेरौ उद्यन् उद्दामदीप्तिर् द्युमणिमणिशिला वेदिका जातवेदाः प्लुष्टाः पृष्ठेंशुपातैर् अतिनिकटतया दत्तदाहातिरेकैः एकाः क्रान्तकृत्स्नत्रिदिवपथपृथुश्वासशोषाश्रमेण तीव्रोदन्यास् त्वरन्ताम्
अहित विहतये सप्त यः सप्त सप्तेः अभ्यासाकाश गंगा जल सरल गलावान्नताग्रानना वह मत्वान्यान् पार्श्वतोऽश्वान् स्फटिक तट दृष्टदेहा द्रवन्ती व्यस्तेहनि अस्तसन्ध्येयम् इति मृदुपदा पद्मरागोपलेषु सादृश्यादृश्यमूर्तिर्मरकतकटके क्लिष्टसूता सुमेरोः मूर्धन्यावृत्तिलब्धध्रुवगतिरवतु ब्रध्नवाहावलिर्वह. சூர்யாய நமஹ. கொஞ்சம் பிரேக் பண்ணிட்டு எங்கெல்லாம் பிரேக் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் பிரேக் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்கோ. இத பிரிச்சே படிக்கலாமா? படிக்கும்போது அந்த நடுப்புற எல்லாம் டேஷ் போட்டிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் ஒரே சிங்கிள் வேர்டு காம்பவுண்ட் வேர்ட்ஸ், அத கொஞ்சம் பிரிச்சுக்காதீங்க. பாக்கியெல்லாம் படிக்கும்போது பிரிச்சு படிச்சா டெஃபினட்டா பிரிச்சு படிக்கலாம். அந்த ஒரேடியா காம்பவுண்ட் வேர்டு வந்ததுன்னா அந்த இடத்துல பிரிச்சுக்காதீங்க. மத்த எங்க வேணாலும் நீங்க பிரிச்சுக்கலாம். சரி, அதான் ஓகே. நீங்க சொல்லி கொடுக்க இன்டரப்ட் பண்ணிட்டேன். இல்ல பரவாயில்ல. இல்ல அது ஃபர்ஸ்ட் படிக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். 10 எடுத்துக்கோங்க. அதுவும் இது கொஞ்சம் டங் ட்விஸ்டிங்கா இருக்கு. ஆமா வந்து கொஞ்சம் அத படிக்கிறதுல போறதுனால மைண்ட் வந்து அர்த்தம் ஏற மாட்டேங்கிறது. இல்ல நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அர்த்தத்தை எழுதின்றுங்க. ஒரு வேர்டுக்கு வேர்டு சின்னதா பென்சில் எடுத்து ரொம்ப ஷார்ப்பா இது பண்ணிக்கோங்க. லைட்டா எழுதின்னு போயிடுங்க. ஃபர்ஸ்ட் 5 ஸ்லோகம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வேர்ட் பை வேர்ட் ஃபர்ஸ்ட் அந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. அது சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா படிக்க கத்துண்டேன்னா அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லைன் படிச்சுக்கோங்க, செகண்ட் லைன் படிச்சுக்கோங்க, தேர்ட் லைன் படிச்சுக்கோங்க, அப்புறம் ஃபோர்த் லைன் படிங்க, அப்புறம் திருப்பி. ஆனா இட் இஸ் அ ப்ராசஸ். it will take its own time to. ஆமா definitely மண்டையில ஏறதுக்கு அதோட டைம் வந்தாதான் வரும் அது. ஆமா கரெக்ட். ஓகே, இதுல ஸ்ரீபாத சப்ததி எல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. ஆமா, அதுக்கு அதை விட இது கொஞ்சம் கிளிஷ்டம். அதுவுமே கொஞ்சம் இதுவாதான் இருந்தது, ட்ரிக்கியா தான் இருந்தது. பட் அத பார்க்கும்போது இது ரொம்பவே கஷ்டம். கரெக்ட். ஆமா கஷ்டம். நல்ல பெருசு வேற. இது ஒரு ஸ்லோகமும் 4 வரியும் பெருசு. ஸ்ரீபாத சப்தத்தை விட இது பெருசு. அது 70 தான், இது 100 இருக்கு. அது வேற. ஆமா கரெக்ட். பட் இது ரொம்ப ஒரு மாதிரி சூரியனை வேண்டிக்கிற மாதிரியும் இருக்கு. ரொம்ப அழகா அந்த கற்பனைகள் வந்து அவர் வந்து எழுதியிருக்கிற அழகு, நேச்சரை நம்ம ரசிக்கிற அப்படியே ஒரு பிக்டோரியலா பெயிண்டர் இருந்தா அழகா. எக்ஸாக்ட்லி. அது வந்து நம்மளால இத படிக்கலைன்னா நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது, யோசிக்கவே தோணாது நம்மளுக்குலாம். ரொம்ப அழகா ரொம்ப நல்லா இருக்கு. அது என்ன இந்த பிரிச்சு படிக்கிறதுல கவனம் வரும்போது நீங்க எதையா விட்டுலாம். அதனாலதான் கேட்டேன் அந்த மீனிங் கூட. அந்த வரும் 2-3 தடவை படிச்சேன்னா வந்துடும். ஒரு ஸ்லோகமா நிதானமா போங்க, ஒன்னும் அர்ஜென்ட்டே இல்ல. ஓகே, see you all. Bye. Thank you.